வணக்கம். 9th தமிழ்ல இயல் 2 பார்க்க போறோம். இயல் 2ல என்ன தலைப்பு குடுத்திருக்காங்கன்னா, இயற்கை சுற்றுச்சூழல் பத்தி குடுத்திருக்காங்க. ஊருக்கு வேர். இதுல முக்கியமா என்னென்ன படிக்கலாம், எத படிக்கலாம், எத படிச்சா நம்ம கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உரைநடை உலகம் குடுத்திருக்காங்க. உரைநடை உலகம்ல நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு குடுத்திருக்காங்க. நீரின்றி அமையாத உலகுல நுழையும் முன்ல நம்ம ஒரு டைம் படிச்சிடணும். ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேறு. உயர்ந்தோங்கிய மலைகள், காடுகள், பசுமை புல்வெளிகள், நீர்நிலைகள், வயல்வெளிகள், பசுமையான தோப்புகள் என இயற்கையின் கொடைகள் கணக்கிலடங்காதவை. அவற்றை உரிய வகையில் பயன்படுத்தியும் பாதுகாத்தும் அடுத்த தலைமுறையினருக்கு அளிப்பது பொறுப்பு. எனவே நீர் மேலாண்மையின் தேவையை உணர்ந்தே ஆக வேண்டிய கால கட்டாயம் இது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒன்றும் அவ்வளோ கொஸ்டின் ஏரியா இல்லை, சும்மா லைட்டா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து இந்த கருத்தரங்க அழைப்பு இதில் பாருங்க, இந்த தெரிந்து கொள்வோம்னு கொடுக்குறாங்க பாருங்க. உரைநடையிலே தெரிந்து கொள்வோம்னு கொடுத்தா கண்டிப்பாக படிச்சாகணும். இப்போ தலைமையுரை மாணவர் வெண்மதி. வணக்கத்திற்குரிய தமிழாசிரியர் அவர்களே, இனிய நண்பர்களே வணக்கம். வான் சிறப்பு என்னும் தலைப்பில் 10 குறட்பாக்களை பாடிய வள்ளுவரையும் மாமலை போட்டுதும் மாமலை போட்டுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடிய இளங்கோவடிகள். இதை யார் பாடியதுன்னு கேட்பாங்க. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாடியிருக்காரு. மாமலை போட்டுதும் மாமலை போட்டுதும்னா சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். இதை கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த டேட்டு நோட் பண்ணிக்கோங்க. படிக்கும் போது நீங்கள் எப்படியே ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாள். இயற்கை வழங்கிய தண்ணீரின் இன்றியமையாமை குறித்து எல்லோரும் சிந்திக்க ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தெரிந்து கொள்வோம். ஸ்கூல் புக்கில் இது மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்துருந்தா அதை கண்டிப்பாக படிச்சாகணும். ஆழிக்கிணறு, உரைக்கிணறு. ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, அணை, ஏரி, குளம், ஊருணி, கண்மாய், கேணி என பல்வேறு பெயர்களில் நீர்நிலைகள் உள்ளன அப்படின்னு கேட்பாங்க. இதில் ஒரு 4 இது கொடுத்துட்டு பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. நீர்நிலைகளுக்கு வழங்கப்பட்ட பெயர்கள் யாவை அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அகழி, ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, அணை, ஏரி, குளம், ஊருணி, கண்மாய், கேணி எல்லாம் நீர்நிலைகளுக்கு வழங்கப்பட்ட பெயர்கள். அடுத்து, நீரின்றி அமையாத உலகு என்று தம் குறளில் என்ன சொல்றாங்க? நீரின்றி அமையாத உலகு என்னும் தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர். நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவள்ளுவர். நீரே மனித வாழ்வின் அடிப்படை என்பதால் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு வகையான நீர்நிலை வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்தனர் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பெய்கின்ற மழையின் அளவு கூடுதலாகவோ குறைவாக இருக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் பெய்கின்ற மழையின் அளவு கூடுதலாகவோ குறைவாக இருக்கலாம். ஆனால் மழை வழங்கிய நீரை இத்தகைய நீர்நிலைகளை பாதுகாத்து தருகின்றன அப்படின்னு சொல்றாங்க. மழை வழங்கிய நீரை இத்தகைய நீர்நிலைகளை பாதுகாத்து நமக்கு தேவைப்படும் போது தருகின்றன. மழையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை புரிகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி ரெட் கலர்ல கொடுத்துருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, மழை உழவுக்கு உதவுகிறது, விதை ஆயிரமாக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று யார் கூறியது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த பாயிண்ட் பாருங்க, இதை ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்களே கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று யார் சொன்னார்னா மாங்குடி மருதனார் சொன்னார். மாங்குடி மருதனார். இக்கருந்தரங்கம் நீரை பற்றிய ஆக்கம் நிறைந்த சிந்தனைகளை முன்வைக்க இருக்கிறது. முதல் கருத்தாளனாக நண்பன் ஆமீனா அவர்களை நீர் மேலாண்மை என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்த அழைக்கிறேன். இப்போ ஆமீனா சொல்றாரு, எல்லோருக்கும் இனிய வழக்கம். மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம் இவற்றில் முதல் 2ம் வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை. வேளாண்மையோ நீரை அடிப்படையாக கொண்டவை. மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். அதனை வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும். இதை பற்றி வேற என்ன சொல்றாங்க? அடுத்து பாருங்க, இந்த திட்பமும் நுட்பமும் ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் போட்டிருக்கா. இப்போ காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு போட்டனர். அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அவற்றின் மேல் வேறொரு பாறை வைத்து நடுவே தண்ணீரின் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி, தண்ணீரில் கரையாத ஒரு வகை ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி 2ஐயும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்தனர். இதுவே கல்லணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம்.
கல்லணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் எதுன்னு பார்த்துக்கோங்க. இது பாக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். அதில் தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பயன்படுத்தி புதிய பாறைகளில் பூசி ரெண்டையும் ஒட்டி கொள்ளும் விதமாக செஞ்சு கல்லணை கட்டினாங்க. இதான் கல்லணையோட தொழில்நுட்பம். அடுத்து ஒவ்வொரு வட்டாரத்தின் நிலை அமைப்பு, மண்வளம், மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே நீர்நிலைகளை வடிவமைத்தனர். இதில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்கான அமைப்புகளாக பெருமளவில் பயன்பட்டன சொல்றாங்க. பாண்டி மண்டலத்து நிலப்பகுதி ஏரியை எவ்வாறு அழைப்பர்? பாண்டி மண்டலத்து, இது முக்கியம், நான் முக்கியம்னு சொல்றதெல்லாம் நீங்க அப்படியே ஹைலைட் பண்ணிட்டே வாங்க. பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர். கண்மாய். கம்மாய் என்பது வட்டார வழக்கு சொல்லாகும். கண்மாய்ன்னு தான் சொல்லுவாங்க. கம்மாய் அப்படின்னா வட்டார வழக்கு சொல் அப்படின்னு சொல்றாங்க. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உரை கிணறு என்றும், ஓகேவா, மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உரை கிணறு என்றும், மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி என்றும் பெயர் சூட்டியுள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி, மணற்பாங்கான இடத்தில் சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உரை கிணறு. இப்போ தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான நீர்ப்பாசன திட்டமாக இருந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. கரிகால சோழன் காலத்தில் கட்டின கல்லணையில் நீளம் பாருங்க 1080 அடி. கல்லணையோட நீளம். அகலம் 40 முதல் 60 அடி, உயரம் 15 முதல் 18 அடியாகவும் இருக்கிறது. இந்த கல்லணை பற்றி பார்த்துக்கோங்க. முன்னாடியே மார்க்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுனால இங்கேயே கொஸ்டின் கேட்பாங்க. கல்லணை கரிகால சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. கல்லணை நீளம் 1080, அகலம் 40 முதல் 60 அடி, உயரம் 15 முதல் 18 அடியாகவும் இருக்கிறது. அது வலுவான கட்டுமான தொழில்நுட்பத்தால் இன்றும் பயன்படுவதோடு நமது வரலாற்று பெருமைக்கும் சான்றாக திகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நமது வரலாற்று பெருமைக்கும் சான்றாக திகழ்கிறது. கல்லணை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. இங்க மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிலர் காடும் உடையது அரண் என்னும் குறட்பாவில் நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளில் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளில் நீருக்கே முதலிடம் தருபவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. இது எந்த நூலில் கூறினாங்கன்னு கேட்பாங்க கொஸ்டின். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னா புறநானூறில் சொல்லியிருப்பாங்க. புறநானூற்று சங்கப்பாடல் நீரின் இன்றியமையாமையை எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு எந்த பாடல்ல கூறுகிறாங்க அப்படின்னா புறநானூறு. எதை பத்தி சொல்றாங்க? நீரின் இன்றியமையாமையை பத்தி சொல்றாங்க. இதெல்லாம் முக்கியமானது. எந்த பாடல்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் யார் இவர்? பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்களா? இந்திய நீர்ப்பாசன திட்டத்தின் தந்தை, இந்திய பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆராய்ந்தார். இந்திய நீர்ப்பாசன திட்டத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆராய்ந்தார். கல்லணை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைபட்டது. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றியது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழல்ல 1829 காவிரி பாசன பகுதிக்கு தண்ணீர் பொறுப்பாளராக காவிரி பாசன பகுதிக்கு 1829 சர் ஆர்தர் காட்டன் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர்தான் பயனற்று இருந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தார். அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த அவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து கூறினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்று பெயர் சூட்டினார் அப்படின்னு சொல்றாங்க. கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சூட்டினார். கல்லணைக்கு சூட்டியவர் யார் அப்படின்னா ஆர்தர் காட்டன். மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் 1873 ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் என்ற அணையை கட்டினார். 1877
மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தி அதாவது தண்ணீரில் கரையாத ஒரு விதமான களிமண்ணை கொண்டு இன்னொரு கல்லை இன்னொரு பாறை ஒட்டினாங்கல்ல, அந்த உத்தியை கொண்டு 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டுறாங்க. தௌலீஸ்வரம் சர் ஆர்தர் காட்டன் கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அடுத்து இவ்வாறு தமிழர்கள் தண்ணீரின் தேவையை நன்றாக புரிந்து கொண்டு நீர் மேலாண்மையை அறிவியல் நோக்கில் கட்டமைத்தனர். அவற்றை இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ப வளப்படுத்துவது நம் அனைவரின் கடமையாகும் சொல்றாங்க. அடுத்து அரங்க தலைவர், ஒரு நாட்டின் நீர் வளர்ச்சி போக்கை நெறிப்படுத்துவதே நீர் மேலாண்மை தான் என்பதை கருத்தாளத்துடன் நண்பர் ஆமீனா சிறப்பாக விளக்கினார். சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. இப்போது அடுத்த தலைப்பிற்கு தமிழ் மக்களும் தண்ணீரும் என்ற தலைப்பில் நண்பர் முகிலன் வராரு. அனைவருக்கும் வணக்கம். நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. எந்த பகுதியில் உள்ளது கொஸ்டின் கேட்பாங்க. நமது வாழும் தமிழ்நாடு எந்த பகுதி உள்ளதுன்னா வெப்பமண்டல பகுதி. எனவே நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. தாயை படித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்ற சொல் வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. தாயை படித்தாலும் தண்ணீரை பழிக்காதே, தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்பது வழக்கு. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோ. பரமசிவன். இதை யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோ. பரமசிவன். அவர் குளித்தல் என்ற சொல்லை குறித்து கூறும் கருத்துக்கள் நமக்கு புதிய சிந்தனைகளை தருகின்றன. பேராசிரியர் தோ. பரமசிவன் அவர் குளித்தல் என்ற சொல்லை குறித்து கூறும் கருத்துக்கள் நமக்கு புதிய சிந்தனைகளை தருகின்றன சொல்றாங்க. குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள். சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும் அப்படின்னு சொல்றாங்க. குளித்தலுக்கு சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும் சொல்றாங்க. குளிர்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று என்பது அவரது விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. தோ. பரமசிவனோட விளக்கம். குளிர்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று. குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள். இதை சொன்னது யாருன்னு கேட்பாங்க. இதெல்லாம் கூற்று, முக்கியமான கூற்று, ஹைலைட் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள். அப்புறம் தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் என்று கூறுவர். தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதே, ஓகேவா, சிலைகளை குளிர்க்க வைப்பதே திருமஞ்சனம் ஆடல் என்று கூறுவர். திருமஞ்சனம் ஆடல். அடுத்து பாருங்க. சிற்றிலக்கியமாகிய பிள்ளை தமிழில் நீராடல் பருவம் உண்டு என்று ஒரு பருவம் உண்டு. நாட்டுப்புற தெய்வ கோவில்களில் சாமியாடிகளுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து அருந்த செய்வதும் நீராடுவதும் இப்போது நடைமுறையில் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாக கடலாடுதல் என்பதை மேற்கொள்ளும் வழக்கமும் தமிழகத்தில் நிகழ்வுகிறது. அப்ப திருமணம் முடிந்த பின் தொடர்ச்சியாக என்ன இருக்குன்னா கடலாடுதல். இறப்பு சடங்கிலும் உடலை நீராட்டுவதற்காக நீர்மாலை எடுத்து வருதல் என்பதும் நடைமுறையில் உள்ளதுன்னு சொல்றாங்க. அம்மை நோய் கண்டவர்கள் குணமடைந்த பின் தலைக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டதா என்று கேட்பது வழக்கம். அம்மை நோய் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை தமிழர்கள் மரபாகவே வைத்திருந்தனர். சனி நீராடு என்பதே ஔவையின் வாக்கு. இது யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. சனி நீராடு என்பது யாருடைய வாக்குன்னு கேட்பாங்க. ஔவையின் வாக்கு. அதிகாலையில் வேளாண் நிலத்திற்கு உழைக்க செல்வோர் நீராகாரம் குடிப்பார்கள். வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பான வரவேற்பின் அடையாளமாக நீரே வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நீரே வழங்கப்படும். இவ்வாறு தமிழ் மக்களின் குடும்பம் தொடங்கி சமூகம் வரை அனைத்திலும் தண்ணீர் முதன்மை பங்காற்றுகிறது. நன்றி வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்றைய வாழ்வில் தண்ணீர் என்றும் தலைப்பில் கருத்துரையாற்ற வருகிறார் மெர்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த திட்பமும் நுட்பமும் சோழர் கால குமிழித்தூம்பு. இது பாஸ் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. சோழர் கால குமிழித்தூம்பு என்ன சொல்றாங்கன்னா, மழைக்காலங்களில் ஏரி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று களிமுகத்தை அடைந்து குமிழித்தூம்பை மேலே தூக்குவார். குமிழித்தூம்பை
குமிழி தும்பை மேலே தூக்குவார். அடியில் 2 துளைகள் காணப்படும். மேலே இருக்கும் நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும். கீழே உள்ள சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும். இதனால் தூர்வார வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சொல்றாங்க. சேற்று அழுக்கெல்லாம் வெளியில போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. தூர்வார வேண்டிய அவசியமில்லை. சோழர் கால குமிழி தூம்பு, இது பாஸ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சோழர் கால குமிழி தூம்பு பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் வளர்ந்தோங்கிய இன்றைய வாழ்வில் தண்ணீரின் நிலை குறித்து ஆய்வு செய்ய வேண்டியது இன்றியமையாதது. உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் உருவாக தொடங்கிவிட்டது. அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளில் நிலத்தடி நீர்வளம் குறைந்து வருகிறது. குறிப்பாக நமது நாட்டில் ராஜஸ்தான் மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே 700 அடி வரை ஆழ்குழாய்கள் இறக்கியும் நீர் கிடைக்கவில்லை. சிறு நகரங்களிலும் கூட, ராஜஸ்தானில் ஏன்னா பாலைவனம் அதிகமாக இருக்குது. அடுத்த சிறு நகரங்களிலும் கூட நிலத்தடி நீர் குறைந்து வருகிறது. கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை மக்களுக்கு பெரும் வாழ்வியல் நெருக்கடியாக மாறியுள்ளது சொல்கிறாங்க. அப்புறம் உலக சுகாதார நிறுவனம் உலகம் விரைவில் குடிநீருக்காக கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கிறது. அடுத்து பாருங்க, குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் அவலம் தொடரும். இந்த நிலையை மாற்றி அமைக்க திட்டமிட வேண்டியது உடனடி தேவையாகும் சொல்றாங்க. ஆண்டுதோறும் பெய்கின்ற மழைப்பொழிவை ஆக்க நிலையில் பயன்படுத்தும் செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும். மழைநீர் சேகரிப்பு பற்றி சொல்றாங்க. அடுத்து அறிவியல் அணுகுமுறையில் மழைநீர் தேக்கி வைத்து பாசனத்துக்கு பயன்படுத்த ஊர்தோறும் ஏரிகளை உருவாக்கினர். ஏரிகளை உருவாக்கினர் நம் முன்னோர். அடுத்து அவற்றை தூர்வாரி முறையாக பராமரிப்பு பணிகளை செய்தல் வேண்டும். இதை ஒரு மக்கள் இயக்கமாக மழைக்காலத்திற்கு முன்பே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் இயக்கமாக. அடுத்து இயற்கை நமக்கு தரும் தண்ணீர் கொடையை திட்டமிட்டு பயன்படுத்துவதே நீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் சிறந்த வழியாகும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம் சொல்றாங்க. அடுத்து இந்த பாக்ஸ் கொஸ்டின்ல பாருங்களேன். பாக்ஸ் கொஸ்டின்ல அகழினா என்ன? இந்த பாக்ஸ் கொஸ்டின் முக்கியம். இந்த பாக்ஸ் கொஸ்டின்ல இருந்து அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. தமிழகத்தின் நீர்நிலை பெயரும் விளக்கமும் சொல்றாங்க. அகழினா கோட்டை பகுதியின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண், அதான் அகழி. அருவினா மலைமுகட்டு தேக்க நீர் கொத்திட்டு குதிப்பது. அருவினா மலைமுகட்டு தேக்க நீர் கொத்திட்டு குதிப்பது, மலையிலிருந்து வருது. ஆழிக்கிணறு அப்படின்னா கடல் அருகே தோன்றி கட்டிய கிணறு தான் ஆழிக்கிணறு. கடல் அருகே தோன்றி கட்டிய கிணறு. ஆறு அப்படின்னா இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு தான் ஆறு. இளஞ்சி அப்படின்னா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். உரை கிணறுனா மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு, அதான் உரை கிணறுனா என்னன்னு பார்த்துக்கோங்க. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. ஊரினா மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை சொல்றாங்க. ஊற்றுனா அடியிலிருந்து நீர் ஊறுவது. அடுத்து ஏரினா வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் பத்தி சொல்றாங்க. ஏரி. அடுத்து கட்டுக்கிணறுனா சரளை நிலத்தில் தோண்டி செங்கற்கல்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு, அதான் கட்டுக்கிணறு. அடுத்து கடல்னா அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு, அதான் கடல் சொல்றாங்க. அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு தான் கடல். கண்மாய் அப்படின்னா பாண்டி மண்டலத்தின் வழங்கப்படும் பெயர், ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் பாண்டி மண்டலத்தில். குண்டம் அப்படின்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டு அப்படின்னா குளிப்பதற்கேற்ற சிறு குளம். குமிழி ஊற்று அப்படின்னா அடிநிலத்து நீர், நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று அப்படின்னு சொல்றாங்க. ஊற்று. கூவல் அப்படின்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை, கூவல். கேணி அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு, அதான் கேணி. புனர்குளம் அப்படின்னா நீர்வரத்து மடையின்றி மழை நீரே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. மடைனா அந்த தடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை பொதுவா உள்ள குளம். பூட்டை கிணறுனா கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு சொல்றாங்க. இதெல்லாம் நீர்நிலையோட வகைகள். அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கொஞ்சம் இதை ரீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா தெரிந்து கொள்வோம் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறதுனால. அடுத்து அங்க அரங்க தலைவர் சொல்றாரு, நடப்பு வாழ்க்கையில் உள்ள நீர் தட்டுப்பாட்டை சான்றுகளுடன் மெர்சி விளக்கியுள்ளார். இப்போது வினாக்கள் கேட்கலாம். 3 கருத்தாளர்களின் கருத்துக்களையும் இன்றைய சமூக சூழ்நிலைகளையும் இணைத்து சிந்திக்க வேண்டியது நமது கடமை.
உலகின் பல்லுயிர் பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவையாக உள்ள தண்ணீரை பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். நமது முன்னோர்கள் கண்டுணர்ந்த மரபார்ந்த அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. குளம், ஏரி, கால்வாய், கிணறு போன்ற நீர்நிலைகளின் பாதுகாப்பை குறித்து விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் சொல்றாங்க. பணம் கொடுத்தால் உணவை விலைக்கு வாங்கிவிடலாம் என்றும் மேலாட்டமான கருத்தோட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். உணவு உற்பத்திக்கு அடிப்படை நீரே, அது மட்டுமின்றி நீரே உணவாகவும் இருக்கிறது என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை என்று வள்ளுவர் கூறினார். அடுத்து இந்த யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கூல் புக்கில் இது மாதிரி பாக்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக படிக்கணும். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக் எந்தெந்த மாவட்டத்துக்கு போகுதுன்னு பாருங்க. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை வடிநிலப்பரப்பில் மழை பொய்து பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை வடிநிலப்பரப்பில் மழை பொய்து பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாக கடலில் கலப்பதை அறிந்த இவர் அங்கு ஒரு அணை கட்ட முடிவு செய்தார். கட்டுமானத்தின் போது இடையில் கூடுதல் நிதி ஒதுக்க ஆங்கிலேய அரசு மறுத்தபோது தனது சொத்துக்களை விற்று அணையை கட்டி முடித்தார். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்பகுதி மக்கள் தம் குழந்தைகளுக்கு பொன்னிக்விக் என பெயர் சூட்டும் வழக்கம் இன்றும் உள்ளது. பொன்னிக்விக், ஓகேவா? எந்த பொன்னிக்விக் வந்து முல்லை பெரியார் அணையை கட்டியவர், இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. முல்லை பெரியார் அணையை கட்டியவர் பொன்னிக்விக், ஜான் பென்னிக்விக். ஜான் பென்னிக்விக்குங்க முல்லை பெரியார் அணையை கட்டியவர். அடுத்து உலகப்போர் ஒன்று உருவானால் அது தண்ணீருக்கு தான் உருவாகும் என்றும் நிலைமைக்கு முடிவுக்கு வந்துள்ளோம். நன்றி. இந்த உரைநடை முக்கியங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அடுத்து கவிதை பேழை பட்டமரம் பற்றி கொடுத்துருக்காங்க. பட்டமரம், இந்த பட்டமரமில் முன்னாடி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நுழையும் உள்ள ஜஸ்ட் ஒரு டைம் அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த பாடல் வரியெல்லாம் சும்மா ஃபுல்லாக படிக்கணும்னு இல்லை. மொட்டை கிளை ஒன்று நின்று தினம் பெரு மூச்சு விடும் மரம் பற்றி சொல்கிறாங்க, பட்டமரம் பற்றி சொல்கிறாங்க. இதில் சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. சொல்லும் பொருளும் என்ன சொல்கிறாங்க? குந்த அப்படின்னா உட்கார, கந்தம் அப்படின்னா மனம், மிசைனா மேலு, விசனம் அப்படின்னா கவலை, விசனம். அடுத்து இலக்கண குறிப்பாக அப்படியே லைட்டாக ஒட்டை வாசிக்கோங்க. வெந்து, வெம்பி, எய்தி இதெல்லாம் வினையச்சங்கள். மூடுபணினா வினைத்தொகை. ஆடுங்கிளை அப்படின்னா பெயரச்ச தொடர். பகுபத உறுப்பிலக்கணம் அவ்வளோ தேவையில்லை. அடுத்து இந்த நூல்வெளி முக்கியங்க. ஒவ்வொரு கவிதை பேழைக்கும் நூல்வெளி ரொம்ப முக்கியம். இந்த நூல்வெளி பார்த்துக்கணும். இதுலேருந்து கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. இந்த நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கவிஞர் தமிழ்வழி இவர் தான் பட்டமரம் பற்றி எழுதியிருக்காரு. புதுவையில் பிறந்தவர். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலான இவரின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எழுதிய நூல்கள்லாம் பாருங்க. நிலைப்பற்ற சிலை, வீராயி, நிலைப்பற்ற சிலை, இதுல இருந்து பாருங்க. நிலைப்பற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலான இவரோட படைப்புகள், நூல்கள். இப்பாடப்பகுதி தமிழ் ஒளியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் ஒளியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது சொல்றாங்க. தமிழ் ஒளியின் கவிதைகள். அடுத்து இந்த பட்டணத்து காக்கை, கிராமத்து கிளி இதெல்லாம் சும்மா லைட்டாக பார்த்துட்டா போதும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த பெரிய புராணம் ரொம்ப முக்கியங்க. பெரிய புராணம் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் கொடுத்துருக்காங்க. வரப்புயர நீரும் உயரும், நீர் உயர நெல்லும் உயரும். இதை பார்த்துக்கோங்க. அப்படியே ரைமிங்காக கொஸ்டின் கேட்பாங்க. வரப்புயர நீரும் உயரும், நீர் உயர நெல்லும் உயரும், நெல் உயர குடி உயரும். உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது. எந்த நாடு திகழ்கிறது? சோழ நாடு. காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விரித்துரைக்கிறது பெரிய புராணம். ஓகேவா? இதை கொஸ்டின் கேட்பாங்க. இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. நுழையுமுள்ள கொஸ்டின் இருக்கு பாருங்க. காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விரித்துரைக்கும் நூல் எதுன்னு கேட்பாங்க. பெரிய புராணம்.
வழங்கெழு திருநாட்டின் சிறப்பை இயற்கை எழில் கவிதைகளாக படரச் செய்துள்ளது எதுன்னு கேட்பாங்க. வழங்கெழு திருநாட்டின் சிறப்பை இயற்கை எழில் கவிதைகளாக படரச் செய்துள்ளது எதுன்னு கேட்பாங்க. பெரிய புராணம். ஓகேவா? அந்த பெரிய புராணம் பற்றி பார்த்துக்கோங்க. 2 பாயிண்ட் இதிலே கொஸ்டின் இருக்குது. அடுத்து திருநாட்டு சிறப்பு. மாவிரை தெழுந்தார்ப்ப வரைதரு பூவிரித்த புதுமது பொங்கிட வாவியிர் பொலிநாடு வளந்தர காவிரி புனல் கால் பரந்தோங்குமால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்த பாடல் வரி திருநாட்டோட சிறப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. பாடல் வரியெல்லாம் ஃபுல்லாக படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் இதில் சொல்லும் பொருள் மட்டும் பார்த்தா போதும். மானா வண்டு, மதுனா தேனு, வாவி அப்படின்னா பொய்கை, மாவிரை தொழுந்தார்ப்ப வரைதரு பூவிரித்த புது மது பொங்கிட அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த சொல்லும் பொருள் மட்டும் பார்த்துக்கோங்க. மற்ற பாடல் வரியெல்லாம் ஃபுல்லாக படிக்க தேவையில்ல. வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர், தளரம் அப்படின்னா முத்து, பணிலம் அப்படின்னா சங்கு, இதெல்லாம் கொஷின் கேட்பாங்க. வரம்பு அப்படின்னா வரப்பு. ஓகே. அடுத்து களை அப்படின்னா கரும்பு, கானா சோலை, குலை அப்படின்னா சிறுகிளை. ஓகேவா? அரும்பு அப்படின்னா அரும்பு அப்படின்னா மலர் மொட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மாடு அப்படின்னா பக்கம், நெருங்குவலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள், குவலை, நெருங்குவலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள், கோடுனா குளக்கரை. அடுத்து இந்த பாடலோட பொருள் சொல்லும் பொருள் மட்டும் பார்த்துங்க. ஆடும்னா நீராடும், மேதினா எருமை, துதைத்து எழும் அப்படின்னா கலங்கி எழும், கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன். அப்புறம் சூடுனா நெல் அரிக்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சுரிவலை அப்படின்னா சங்கு, வேரி அப்படின்னா தேங்கு. சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. மற்ற பாடல்லாம் ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. எல்லாத்தையும் நம்மளால் படிக்க முடியாது. ஓகேவா? சொல்லும் பொருள் தான் அதில் மெயின். பகடு அப்படின்னா எருமைக்கடா, பகடுனா. பாண்டில் அப்படின்னா வட்டம், சிமயம் அப்படின்னா மலையுச்சி, சிமயம்னா. நாளிகேரம் அப்படின்னா தென்னை, நரத்தம் அப்படின்னா நாரத்தை, கோழி அப்படின்னா அரசமரம், கோழினா. சாலம் ஆச்சாமரம், தமலம் பச்சிலை மரம், இரும்போத்து அப்படின்னா பருத்த பனை மரம், இரும்போத்து அப்படின்னா போந்து அப்படின்னா இரும்போந்து அப்படின்னா பருத்த பனை மரம், சந்து சந்தன மரம், நாகமரம், காஞ்சி ஆற்றுப்பூவரசு, காஞ்சி அப்படின்னா ஆற்றுப்பூவரசு. மரத்தை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் பாடலின் பொருள் அப்படியே ஒரு டைம் வாசிக்கோங்க. பாடலின் பொருள்: காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது. அப்பூக்களில் தேன் நிறைந்திருப்பதால் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்ற நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து எங்கும் ஓடுகிறது சொல்கிறாங்க. அடுத்து நட்டபின் வயலில் வளர்ந்த ஆற்றின் முதலிலை சூழ் விரிந்து அப்பருவத்தை கண்ட உழவர் இதுதான் களை பறிக்கும் பருவம் என்கிறனர். சும்மா அதை அப்படியே ஒரு டைம் பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதான் நம்ம முன்னாடியே சொல்லும் பொருளும் படிச்சிட்டோம்ல. இந்த நூலோட பொருளும் அப்படியே சும்மா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இலக்கண குறிப்பு: கருங்குவலை சென்னல் அப்படின்னா பண்பு தொகை, விரிமலர்னா வினைத்தொகை, தடவரை அப்படின்னா உரிச்சல் தொடர். இதில் இந்த நூல்வெளி தாங்க ரொம்ப முக்கியம். நூல்வெளி பாருங்க. சுந்தரின் திருத்தொண்ட தொகை, சுந்தரின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடியவர் சுந்தரோட திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது. இதை சிறிது விரித்து நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி யார் எழுதியிருக்கான்னு பாருங்க. நம்பியாண்டார் நம்பி எழுதப்பட்ட ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. இது அடியாரின் பெருமை கூறுது, அடியாரின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் எழுதப்பட்டது. சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாக 63 சிறப்புகளை, 63 நாயன்மார்கள், 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டதுதான் திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணத்துக்கு இன்னொரு பேர் திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணம் இன்னொரு பேர் வந்து திருத்தொண்டர் புராணம். இதன் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? பெரிய புராணம் பற்றி சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க. சுந்தரின் திருத்தொண்டர் தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது. இதை சிறிது விரித்து நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டதான் திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம்னா பெரிய புராணம் சொல்றாங்க. இதன் பெருமை காரணமாக பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது.
கிபி 12ஆம் நூற்றாண்டு. சேக்கிழார் பாருங்க எந்த நூற்றாண்டு? 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிழார் சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தார். 2ஆம் குலோத்துங்கன் அவையில் பக்தி சுவை நனியின் சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று இந்த சேக்கிழார மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டியிருக்கார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட கவி வளவ பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை யார் பாராட்டினதுன்னு பாருங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டியிருக்காரு. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். யார் பாடியிருக்கான்னு யார் பாராட்டினதுன்னு கேட்பாங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து பாருங்க, வானகமே வானகமே இளவையிலே மரச்சரிவே அப்படின்னு பாடியது யார் அப்படின்னா பாரதியார். வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ வெறுங்காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவா இந்த ஞானமும் பொய்தானோ அப்படின்னா பாரதியார் பாடியிருக்கார். பாரதியார் இது மாதிரி புக்குக்கு பின்னாடி படிக்கும் போதும் முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து புறநானூறு பற்றி கொடுத்துருக்காங்க. புறநானூறு எழுதினது யாருன்னா, புறநானூற்றில் ஒரு பாடல் எழுதினது வியனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீர் பற்றி சொல்லியிருக்காங்க. நீர், நிலம், நீர், காற்று என்பன மனிதனின் அடிப்படை தேவைகளாகும். இயற்கை நமக்கு கொடையாக தந்திருக்கும் இவற்றை உரிய முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும் சொல்கிறாங்க. நீரின் இன்றியமையாமையை உணர்ந்த நம் முன்னோர்கள் நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை உயிரை உருவாக்குபவர்கள் என்று போற்றினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புறநானூற்றில் ஒரு பாடல், வான் உட்கும் வடிநீர் மதில் மல்லல் மோதுர் வயவேந்தே அப்படின்னு சும்மா வந்து ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். தட்டோர் அம்ம இவன் தொட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே புறநானூற்றில் சொல்லியிருக்காங்க. பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பாடியது. திணை வந்து பொதுவியல் திணை பொதுவாக சொல்கிறது. துறை வந்து முதுமொழி காஞ்சி. புறநானூற்றில் துறை வந்து முதுமொழி காஞ்சி. திணை துறையெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த பாடலின் பொருள் மட்டும் அப்படியே ஒரு டைம் பார்த்துக்கோங்க. வான் உயர்ந்த மதிலை கொண்ட மலையான ஊரின் தலைவனே, வலிமை மிக்க வேந்தனே, நீர் மறுமை என்பத்தை அடைய விரும்பினாலோ, உலகம் முழுவதையும் வெல்ல விரும்பினாலோ, நிலையான புகழை பெற விரும்பினாலோ செய்ய வேண்டியவை என்னவென்று கூறுகிறேன் கேட்பாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் உள்ள யாவற்றையும் மீதியாய் கொண்டு விளங்கும் பாண்டிய நெடுஞ்செழியனே, நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது, உணவையே முதன்மையாகவும் உடையது. எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவார். உணவு எனப்படுவது நிலத்துடன் நீரும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு எனப்படுவது நிலத்துடன் நீரும் ஆகும். நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் இவ்வுலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர். நெல் முதலிய தானியங்களை விதைத்து மழையை பார்த்திருக்கும் பரந்த நிலமாயினும் அதனை சார்ந்து ஆளும் அரசனின் முயற்சிக்கு சிறிதும் உதவாது. ஆனால் நான் கூறிய மொழிகளை இகழாது விரைவாக கடைபிடிப்பாயாக அப்படின்னு சொல்றாங்க. நிலம் குளிந்த இடங்கள் தோறும் நீர்நிலைகளை பெருகச் செய்தல் வேண்டும். நிலம் குளிந்த இடங்கள் தோறும் நீர்நிலைகளை பெருகச் செய்தல் வேண்டும். அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டியோர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர். இதை செய்யாதர் புகழ் பெறாது வீணே மடிவர் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கண குறிப்பு மட்டும் சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் சொல்லும் பொருள், யாக்கை அப்படின்னா உடம்பு, யாக்கை அப்படின்னா உடம்பு, புணரியோர் அப்படின்னா தந்தவர், புன்புலம் அப்படின்னா புல்லிய நிலம், தாட்கு அப்படின்னா தாட்கு முயற்சி ஆளுமை, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னா குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள், குறைவில்லாத புகழ்களை உடையவராக விளங்குவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. மூதூர் நல்லிசை புன்புலம் இதெல்லாம் பண்பு தொகை. நிறுத்தல் தொழிற்பெயர் அமையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் என்னுமைகள் இம்மு வெளிப்படையாக வந்திருக்கு. அன்போர் அப்படின்னா வினைத்தொகை. கொடுத்தோர் வினையாலயம் பெயர். இலக்கண குறிப்பை சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. சொல்லும் பொருள் முக்கியம் இதில். அடுத்து நூல்வெளி பாருங்க. நூல்வெளியில் புறநானூறு வந்து 8 தொகை நூல்கள் ஒன்று. புறநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று புறநானூறு. இது பண்டைய வேந்தர்களின் வீரம், வெற்றி, கொடை குறித்தும் குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள் உள்ளிட்டோரின் பெருமைகளை பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் கூறுகிறது. ஓகே, 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. இந்நூல் பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது.
இந்த பண்பாட்டு கருவூலமாக திகழ்வது எதுன்னு கேட்பாங்க. பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்வது புறநானூறு. ஓகே, அடுத்து வந்து இந்த சிறுபஞ்ச மூலம் பற்றி கொடுத்துருக்காங்க. காரியாசன் எழுதிய சிறுபஞ்ச மூலம். குலம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உள்ளம் தொட்டு உழுவையலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்றும் இவ்வையம் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கம் எனிது அப்படின்னு எந்த நூலில் கூறியிருக்காங்கன்னா சிறுபஞ்ச மூலம். காரியாசன் இயற்றிய சிறுபஞ்ச மூலம் நூல்கள்னு சொல்கிறாங்க. இது மாதிரி புக்கு பின்னாடி நூல் இருந்தாலும் கண்டிப்பாக படிச்சாகணும். அடுத்து இது எந்த நூலில் சொல்கிறாங்க? புறநானூறு. உண்டி கொடுத்தோர், இங்கே பாருங்கள், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னா புறநானூறு. 9 நாளை உடுப்பவை ரவண்டே புறநானூறு. யாதும் ஊரை யாவரும் கேளீர் புறநானூறு. சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனே அப்படின்னா புறநானூறு. உற்றுபலி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்னா புறநானூறு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் எந்த நூலில் சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் மேற்கோள் பார்த்துக்கோங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அடுத்து விரிவான துணைப்பாடம் கந்தர்வன். இதில் வந்து பாஸ் கொஷின் இருந்தால் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த உரையாடலை ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. கந்தர்வன் எழுதிய துணைப்பாடம்ங்க. அது துணைப்பாடத்தில் பாஸ் கொஷின் மட்டும் பாருங்கள். கந்தர்வனோட இயற்பெயர் நாகலிங்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் ட்ரெஸரியில் தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர். கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் முதலிய இவரது குறிப்பிடத்தகுந்த சிறுகதை தொகுப்புன்னு சொல்கிறாங்க. சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன். கந்தர்வனோட இயற்பெயர் நாகலிங்கம். கந்தர்வனோட சிறுகதை தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன். இதெல்லாமே சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த துணை வினைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தில் துணை வினைகள் இதுவும் சும்மா லைட்டாக பார்த்தா போதும். வினை வகைகளில் என்னென்ன இருக்குது? வினை வகைகளில் வினை சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள், சொற்றொடரில், தொழிற்படும் விதம் முதலான அடிப்படையில் பல வகைகளாக பிரிக்கலாம். வினை வகைகளை தன்வினையும் கூட்டுவினையும். வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தன்வினை கூட்டுவினை என இருவகைப்படுத்தலாம் சொல்கிறாங்க. அமைப்பின் அடிப்படையில். இப்போ தன்வினைனா என்ன? தன்வினைனா படியுங்கள். இங்கே இருக்குது பாருங்கள். தன்வினைனா படியுங்கள், படிக்கிறார்கள். மேற்காணும் சொற்களை கவனியுங்கள். இவற்றில் படி என்னும் வினையடியும் சில ஒட்டுகளும் உள்ளன. படி என்னும் வினையடி பகாபதம் ஆகும் சொல்கிறாங்க. அதை மேலும் பிரித்தால் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. அதனால்தான் பகாபதம். இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தான் தனி வினை அப்படின்னு சொல்கிறாங்க. தனி வினையடிகளை இல்லைன்னா தனி வினைகளை கொண்ட சொற்கள் தான் தனி வினை அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டு வினைனா ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தோம். இதில் வந்து ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறி என்பன அவற்றின் வினையடிகள். அவை பகுபதம்னா பிரித்தா பொருள் தரும். ஆசைப்படு, அதை பிரித்து பாருங்கள். ஆசை தனியாக பிரிக்கலாம், படுங்கிறது தனியாக பிரிக்கலாம். ஓகேவா? இவ்வாறு பகுபதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்பர். அவ்வகையில் கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்களை கூட்டு வினை அப்படின்னு சொல்கிறாங்க. பகுக்க முடியாமல் தனியாக பகாபதமாக இருந்துச்சுன்னா தனி வினை. பகுபதமாக இருந்துச்சுன்னா அதை வந்து கூட்டு வினை அப்படின்னு சொல்கிறாங்க. பகுபதமாக இருந்துச்சுன்னா அதை வந்து கூட்டு வினை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இதில் கூட்டு வினைகள் பொதுவாக 3 வகையாக உள்ளன. இது வந்து பெயர் வினை. தந்தி ப்ளஸ் அடி, தந்தியடி. ஆணை ப்ளஸ் இடு, ஆணையடி. கேள்வி ப்ளஸ் படு, கேள்விப்படு. இதெல்லாம் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தா போதும். அடுத்து வினை சேர்ந்தா கண்டு ப்ளஸ் பிடி, கண்டுபிடி. சுட்டி ப்ளஸ் காட்டு, சுட்டி காட்டு. சொல்லி ப்ளஸ் கொடு, சொல்லி கொடு. இடைவினை, இடைச்சொல் வரும். முன், பின், கீழ். இதெல்லாம் இடைச்சொல். இது கூட வினை சேர்ந்தனா முன்னேறு, பின்பற்று, கீழிறங்கு. அடுத்து முதல் வினையும் துணை வினையும் பற்றி கொடுத்துருக்காங்க. முதல் வினையும் துணை வினையும். நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். இந்த சொற்றொடர்களில் பார் என்னும் வினை கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தருகிறது. இது பார் என்னும் வினையின் அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள் எனலாம். ஓகே, இது பார் என்னும் வினையின் அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள் எனலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தேன். இந்த சொற்றொடர்களில் ஓடப்பார், எழுதிப்பார் என்பன கூட்டு வினைகள் ஆகும் சொல்கிறாங்க. ஓடப்பார், எழுதிப்பார் என்பன கூட்டு வினைகள். இவற்றில் 2 உறுப்புகள் உள்ளன. ஓட, எழுதி என்பன முதல் உறுப்புகள். இவற்றை அந்தந்த வினைகளில் அடிப்படை பொருள்களை தருகின்றன. பார் என்பது 2வது உறுப்பு.
இது வினையின் அடிப்படை பொருளான பார்த்தல் என்னும் பொருளை தராமல் அது தன முதல் உறுப்போடு சேர்ந்து பொருள் தருகிறது. அதனால் ஓட பார்த்தேன் இதில் பார் என்பது முயன்றேன் என்னும் முயற்சி பொருளை தருகிறது. எழுதி பார்த்தால் இதில் பார் என்பது சோதித்து அறிதல் என்னும் பொருளை தருகிறது. ஒரு கூட்டு வினையில் முதல் உறுப்பு வந்து தன் அடிப்படை பொருளை தரும். வினை வந்து முதல் வினை. ஒரு கூட்டு வினையில் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தராமல் முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து துணை வினைன்னு சொல்றாங்க. தனது அடிப்படை பொருளை தராமல் வேறு இலக்கண பொருளை தந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து துணை வினை அப்படின்னு சொல்றாங்க. கூட்டு வினையின் முதல் வினை செய்ய அல்லது செய்து என்னும் வினையச்ச வடிவில் இருக்கும். துணை வினை வினையடி வடிவில் இருக்கும் சொல்றாங்க. துணை வினை வந்து வினையடி வடிவில் இருக்கும். துணை வினையே திணைப்பால் எண் இடம் காலம் காட்டும் விகுதிகளை பெறும். துணை வினை தான் திணைப்பால் இடம் காலம் காட்டும் விகுதிகளை பெறும். தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் இருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க. தமிழில் ஏறத்தாழ 40 துணை வினைகள் உள்ளன. தமிழில் ஏறத்தாழ 40 துணை வினைகள் உள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை முதல் வினையாகவும் செயல்படுகிறது. பார், இரு, வை, கொல், போ இதெல்லாமே வந்து இருவகை வினைகளாகவும் செயல்படும். முதல் வினையாக இருக்கும், துணை வினையாக இருக்கும். அடுத்து துணை வினைகளின் பண்புகள். துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை இதெல்லாம் அப்படியே படிச்சுக்கோங்க. ஏன்னா கூற்று காரணமாக கொடுத்து எந்த கூற்று கரெக்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே தான் நம்ம படிக்கணும். துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றது. இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு மெருகூட்டுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பேச்சு மொழியிலேயே துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. பேச்சு மொழியில தற்கால தமிழில் ஆம், ஆயிற்று, இடு, ஓலி, காட்டு இதெல்லாமே துணை வினைகளாக வரும் அப்படின்னு சொல்றாங்க தற்கால தமிழ்ல. அப்புறம் முதல் வினைக்கும் துணை வினைக்கும் என்னென்ன எடுத்துக்காட்டு சொல்றாங்க. வினையடி என்ன, முதல் வினை எப்படி வரும்? இருனா புத்தகம் மேசையில் இருக்கிறது. நான் மதுரைக்கு போயிருக்கிறேன். மதுரைக்குங்கிறது முதல் வினை. துணை வினைனா போயிருக்கிறேன். இருனா என்னிடம் பணம் இருக்கிறது, முதல் வினை. அப்பா வந்திருக்கிறார். வந்துங்கிறது ஃபர்ஸ்ட், இருக்கிறாருங்கிறது 2. அதனால துணை வினை. இப்போ முதல் வினை துணை வினை பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வை கொல் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. முதல் வினை துணை வினை. அடுத்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க பாருங்க. தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும் சொல்றாங்க. கீழே விழ பார்த்தான். இத்தொடரில் விழ அப்படிங்கிறது முதல் வினை, பார்த்தான் என்பது துணை வினை. தமிழில் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது. அதாவது தமிழில் துணைவினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்களில் முதல் வினையாகவும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலமும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது, வேறுபட்டது. அடுத்து இந்த கற்றபயன் பாக்ஸ் கொஸ்டின் இருக்கும். பாக்ஸில் முக்கியமானது இந்த மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நமக்கு தெரியும் நீரின்றி அமையாத உலகு, பொருத்தமான விடை என்ன? நீரின்றி அமையாத உலகு, நீரின்றி அமையாத யாக்கை அப்படின்னு மாமலை போட்டதும் இளங்கோடிகள், நீரின்றி அமையாத உலகு தெரியும். ஓகேவா? இதில் புக் பேக் கொஸ்டின். அப்புறம் கீழே இந்த சொல்லும் யூமா வாசுகி இந்த பாடல் எழுதியது யாருன்னு கேட்பாங்க. இங்கே பாருங்களேன், ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது பூமொழி பற்றி எழுதுனது. இந்த பூமொழி பற்றி எழுதுனது யாருன்னா யூமா வாசுகி. பூமொழி பற்றி எழுதுனது யூமா வாசுகி. அடுத்து கீழே இந்த கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் அப்படின்னு சொன்னது கவிமணி. ஓகே, அடுத்து பாருங்க. இந்த இருக்கிறதுலே முக்கியமானது எதுனா இந்த கலைச்சொல்லறிவும் தான் முக்கியம். குமிழிக்கல் அப்படின்னா கோனிக்கல் ஸ்டோன். இது அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. நீர் மேலாண்மை அப்படின்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட். பாசன தொழில்நுட்பம் அப்படின்னா இரிகேஷன் டெக்னாலஜி. வெப்பமண்டலம் அப்படின்னா டிராபிக்கல் ஜோன். அழகின் சிரிப்பு யார் எழுதுனதுன்னா பாவேந்தர் பாரதிதாசன். தண்ணீர் அப்படிங்கிறது எழுதுனது கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் எழுதுனது யாருன்னா வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் அப்படின்னா வே இறையன்பு, வாய்க்கால் மீன்கள். அடுத்து மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். அடுத்து அந்த மழைநீர் பற்றி கொடுத்துருக்காங்க. மறைநீர் வந்து விர்ச்சுவல் வாட்டர் பற்றி கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது பாக்ஸ் கொஸ்டின். கண்ணுக்கு தெரியாமல் 2 வகைகளில் நீரை பயன்படுத்துகிறோம்.
முதல் வகை நாம் பயன்படுத்தும் பொருள்கள் வழியாக, இரண்டாவது வகை நாம் உண்ணும் உணவின் வழியாக. புலப்படாத தண்ணீர் என்பது உணவுப் பொருள்களின் உற்பத்தி குறித்தும் அதனை உற்பத்தி செய்ய செலவிடப்பட்ட தண்ணீர் தேவை குறித்தும் பேசுவதாகும். ஒரு கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்ய 822 லிட்டர் தண்ணீரும், 1 கிலோ சர்க்கரையை உற்பத்தி செய்ய 1780 லிட்டர் தண்ணீரும், 1 கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய 2500 லிட்டர் தண்ணீரும், 1 கிலோ காப்பி கொட்டையை உற்பத்தி செய்ய 18,900 லிட்டர் தண்ணீரும் தேவைப்படுகிறது. நீர்வளத்தை பாதுகாக்க நாட்டின் மேல்புற நீர்வளம், நிலத்தடி நீர்வளம் குறித்து அக்கறை கொள்ள வேண்டும். நீர் அதிகம் தேவைப்படும் உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதை தவிர்த்து தேவைக்கேற்ப இறக்குமதி செய்து கொள்ள வேண்டும். இதனால் நாட்டின் நிலத்தடி நீரும் சேமிக்கப்படும் சொல்கிறாங்க. இதை பற்றி சொன்னது யார் அப்படின்னா மா. அமரேசன். இதான் நூலாசிரியர் மா. அமரேசன். இது படிக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. இங்கே கீழே ஒரு நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மா. அமரேசன் பற்றி சொல்கிறாங்க. கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் அப்படிங்கிற நூலை எழுதினது மா. அமரேசன். ஓகேவா? இது மாதிரி பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கும்போது இது மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துக்கணும். அடுத்து இயல் 2 இவ்வளோ தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இயல் 3 பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.